இருக்கிறவங்களுக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் எந்த ஒரு மரியாதையோ யாருக்குமே எந்த மரியாதை இல்லை. இப்போ தற்சமயம் புதுசாக வந்தவங்களுக்கும் வசதி உள்ள ஆட்களுக்கு மட்டுமே பதவி பொறுப்புகள் எல்லாமே கொடுக்குறாங்க. அதனால் அதில் ரொம்ப மன வெறுத்து போய் தான் நான் இங்கே வந்து தளபதி அவரை பார்த்து இன்னைக்கு ஜாயின் பண்ணேன் தாவேக்கால. அவர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு நட்பு மாதிரி ஒரு நல்ல நட்பாக பேசி என்னை அரவணைச்சு நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி என்னை சேர்த்துக்கிட்டாரு. அதுக்காக நான் ரொம்ப அவருக்காக கடமைப்பட்டிருக்கேன். அவர் இந்த அளவுக்கு அவர் பேசுவார், நல்ல நட்பாக பழகுவார்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவார்னு பார்த்தேன். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு சகோதரன் மாதிரி பேசி கட்சியில் சேர்ந்ததுக்கு நீங்கள் சேர்ந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி என்னை ஏற்றுக்கிட்டாரு. அதுக்காக நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அவருக்காக. ஆமாம், முரண்பாடு வரனா அது கலைஞர் இருக்க வரைக்கும் அந்த மாதிரி எந்த விஷயம் இல்லை. ஒரு பழைய ஆட்களும் ஒரு மரியாதை கொடுத்தாங்க. இப்போ இந்த கடந்த 5 வருஷமா வந்து எந்த ஒரு மரியாதையும் இல்லை. யார் போய் என்ன ஒர்க்கு கேட்டாலும் யாருக்கு எது செஞ்சு தர மாதிரி இல்லை. அது கோயம்புத்தூரை பொறுத்தளவு திமுக உண்மையான தொண்டர்கள் ரொம்ப விரும்பி போயிருக்காங்க. கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, தமிழ்நாடாயும் அப்படிதான் இருக்காங்க. பாரம்பரியமாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சரியான அப்ரோச் இருந்தால் எல்லாம் வெளில வந்துடுவாங்க. சுகுமார், கோயம்புத்தூர்.